யாருமே என்னை மதிக்கிறது இல்லை, நான் இழிவாக எண்ணப்படுகிறேன், வாழ்க்கையில திரும்ப திரும்ப தோல்வி, கடன் பிரச்சனை, குழப்பம், பயம், இப்படி பலவிதமான பிரச்சனையோடு இந்த செய்தியை கேட்கிற மகனே மகளே, உன்னைத்தான் தேவன் அழைக்கிறார். எதற்காக? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உன்னை அலங்கரித்து உன்னை அழகு பார்க்கும்படியாக உன் தகப்பனாகிய தேவன் இன்றைக்கு உன்னோடு தெளிவாக பேசுவார். அந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்களிலே 148வது ஆழம் தேவை பேதை. ரைட்? ஃபூலிஷ்னஸ் ஆஃப் டேவிட். தாவீதுடைய பைத்தியக்காரத்தன கிரியைகளிலிருந்து பல பாடங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். பாருங்கள், அந்த ஆட்டு இடையனை பார்த்து தேவன் சொன்னார், என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன், அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெயர் பெற்றவன். ஆனால் ஒரு பேதையை போல பல காரியங்களை சொதப்பினான். தேவன் அவனுக்கு வைத்திருந்த சூப்பர் நேச்சுரல் உயர்வை மாற்றிக்கொள்ளவில்லை. தேவன் அவருக்கு வைத்திருந்த ஆசீர்வாதங்களையும் திட்டங்களையும் மாற்றிக்கொள்ளவில்லை. அருமையானவர்களே, எத்தனை இடத்துல தோல்வி அடைந்தால்? ஒரு சில காரியங்களை நாம் பார்ப்போம். முதலாவது தெரிந்து கொள்ளுங்க, தேவன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி, அவருடைய ஞானத்தின் ஆழத்தின்படி இப்படிப்பட்ட நபர்களை தான் தெரிந்தெடுத்திருக்காருங்க. என்னுடைய நாலேஜ் படி 2 வேலை செய்கிறவங்க ரொம்ப இன்டிசிப்ளினாக இருப்பாங்க, ரொம்ப ஒழுக்கக்கேடாக இருப்பார்கள். யாரெல்லாம்? ஒன்று ஆடு மேய்க்கிறவன், 2வது மீன் பிடிக்கிறவங்க. இவர்களை போல ஒழுக்கக்கேடு உள்ளவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். நம்முடைய தகப்பன் அவருடைய அனந்த ஞானத்தின்படி அப்படிப்பட்ட பேதைகளை தேடி போய், அதுல ஒருத்தர் தான் யாரு? இந்த நம்ம தாவீது. என்ன சொதப்புனா தெரியுமா? அந்த நாட்களிலே யுத்தம் என்று ஒன்று வந்தால் ராஜா தான் முன்ன நின்று யுத்தம் செய்யணும். அதற்கு மாறாக அவன் என்ன செய்தான் என்று சொல்லி 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 1 மற்றும் 2வது வசனங்களிலிருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். The book of 2 Samuel chapter 11 verses 1 and 2. மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். ஓகே, verse 2. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரமனை உப்பரிகையின் மேல் உலாத்தி கொண்டிருக்கும் போது ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை உப்பரிகையின் மேல் இருந்து கண்டான். அந்த ஸ்திரீ வெகு சௌந்தரவதியாய் இருந்தாள். பாருங்க, கடமையை செய்ய தவறிய தாவீது மற்றவருடைய மனைவியை இச்சிக்கிறாங்க. அந்த நாட்களிலே நியாய பிரமாணம் செயல்படுகிறதா இருக்கிறது. இட் வாஸ் இன் எக்ஸிகியூஷன். என்ன எக்ஸிகியூஷன்? பிறனுடைய மனைவியை இச்சியாதிருப்பாயாக. இவன் இச்சித்துட்டா, கடத்திட்டு வந்துட்டான், தப்பு பண்ணிட்டான். நோ டேவிட், ஐ டோன்ட் வாண்ட் யூ என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணலைங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீர்கள் அருமையானவர்களே? நான் இப்படி பேசுவதனாலே நீங்கள் ஒன்று விழுந்து போக மாட்டீங்க இல்லையா? ஐ நோ தட். என்னுடைய செய்தியை கேட்கிற யாருமே தேவனை விட்டு பின்வாங்க மாட்டீர்கள். தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுவீர்கள். தேவனிடத்தில் கிட்டி சேருவீர்கள். அவருடைய அன்பை ருசி பார்ப்பீர்கள். விளைவு என்ன தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்களினால் நிரப்பப்பட்டு விசுவாசத்தில் பெருகி நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்கள் அருமையானவர்கள். ஏன்? நான் சத்தியத்தை சரியாக போதிக்கிறதுனாலே நீங்கள் விசுவாசத்திலே பெருகி கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எந்த நிஜத்தை நான் போதிக்கிறேன் என்றால், உங்கள் பலவீனத்தின் மத்தியிலும் உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற அத்தனை நன்மைகளினாலும் உங்களை அலங்கரிக்கும் வரைக்கும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படித்தான் ஆட்டு இடையனுக்கு செய்தாரு. ரைட்? 2வது என்ன சொதப்பல்? அதே 11வது அதிகாரம் 4வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது ஆள் அனுப்பி அவளை அழைத்து வர சொன்னான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவளோடே சயனித்தான்.
பாருங்க, கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். அருமையான, ஏன் தெரியுமா? அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய தீர்ப்பு என்னது? மனதுருக்கம் தான். அவருடைய தீர்ப்பு என்னது? இரக்கம் தான். அவருடைய தீர்ப்பு மன்னிப்பு தான். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ, வாட் a loving daddy. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் உன்னுடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் உன்னை அழைத்த தேவன் உன் மீது உசிரையே வச்சிருக்காரு. அவர் அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டார். உன்னுடைய கீழ்ப்படுதலிலே உள்ள குறைவுகளும் அவருடைய கரத்திலிருந்து பறிக்க மாட்டாது. No sin can snatch you from the hands of the Lord. You are in the hands of the Lord, Almighty Lord. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தில் நீ இருக்கிறாய். மகனே, மகளே, உன்னுடைய குறைவுகள் உன்னை கீழே வீழ்த்த முடியாது என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய் என்றால் அநேக பாவங்களில் இருந்து வழியே வருவாய். ஆமென். ஓ, தேங்க்யூ. பாருங்க, அடுத்தால ஒரு பெரிய அக்கிரமம் செய்யறான். உரியா தாவீதை அவ்வளவு நேசிக்கிறான், அவனுக்கு அப்படி பச்சை துரோகம் பண்ணுகிறான். பாருங்கள், நான் அதை உங்களுக்கு வாசிக்கிறேன். அவளுடைய உரியாவுடைய மனைவியை எடுத்துக்கொள்ளத்தக்கதாக, அபகரித்து கொள்ளத்தக்கதாக என்ன செய்யறான்? உரியாவை கொலை செய்யறதுக்கு உரியா கையிலேயே லெட்டர் கொடுத்து அனுப்புறாங்க. அதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே 2 சாமுவேல் 11வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அந்த நிருபத்திலே மும்முரமாய் நடக்கிற போர் முகத்திலே நீங்கள் உரியாவை நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகும்படிக்கு அவனை விட்டு பின்வாங்குங்கள் என்று ஒரு லெட்டர் எழுதி ஒரு கவரில் வச்சு சீல் பண்ணி உரியாட்டே கொடுத்து விடுறாங்க. இதை மாதிரி அக்கிரமம் எங்கேயாவது பார்க்க முடியுமாங்க? தேவன் அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அருமையானவர்களே, ஆமா, அவர் நல்லவர்களை மாத்திரம்தான் பயன்படுத்த முடியும் என்றால் not even one can be used by the Lord. நல்லவர்களை மாத்திரம்தான் பரலோகத்துக்கு அவராலே அனுமதிக்க முடியும் என்றால் 3 நபர்கள் தான் இருப்பார்கள் பரலோகத்தில். ஒரு மனுஷனும் போக முடியாது. யாரெல்லாம் இருப்பாங்க? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். இந்த 3 பேர் தான் பரலோகத்துக்கு போக முடியுங்க. அதுதாங்க சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? நம்ப முடியாத நல்ல செய்தி. உன்னை போல என்னை போல சொதப்பல் மன்னர்களை தேவன் தெரிந்தெடுத்து அவருடைய ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். அவர் செய்ததை போல அற்புதங்களை செய்ய நம்மை பயன்படுத்துகிறாரே. That is grace. It's grace. Hallelujah. ஓ, thank you Lord. ஆகவே நீங்கள் சந்தோஷப்பட்டு கரி கூறுங்கள். அருமையானவர்களே, பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அவன் எந்த அளவுக்கு பெருமை வந்துட்டு, இஸ்ரவேலிலே எவ்வளவு நபர்கள், எவ்வளவு ஆண்கள் இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறான். இஸ்ரவேலில் ராஜாவாக வருகிறவர்களுக்கு தேவன் ஒரு கட்டளை வைத்தார். அதை கணக்கில் அவன் எடுக்கல. வாசிக்கட்டுமா? அதை என்ன கட்டளை தெரியுமா? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 13வது வசனம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அவன் எப்ரோனிலிருந்து வந்த பின்பு எருசலேமில் இன்னும் அதிகமான மறுமனையாட்டிகளையும் ஸ்திரீகளையும் கொண்டான். இன்னும் அதிக குமாரரும் குமாரத்திகளும் தாவீதுக்கு பிறந்தார்கள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா ஒரே ஒரு மனைவியை தான் வைத்திருக்கணும். அதையும் மீறலாம். ஓ, இன்னும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. அருமையானவர்களே, இவைகள் எல்லாவற்றிலும் தாவீதுக்கு ஏன் இந்த மேன்மை தெரியுமா? தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது என்ன ஆசீர்வாதம்? தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை. ஏசாயா 55:3. தாவீதுக்கு அருளப்பட்ட அந்த கிருபையை உன்னோடும் என்னோடும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்தி இருக்கிறார். அது என்ன கிருபை? தகுதி இல்லாத நம்மை அவருடைய குமாரனுடைய இரத்தத்தினாலே தகுதிப்படுத்துகிறது அவருடைய கிருபை. உன்னுடைய கீழ்ப்படுதலிலே உள்ள குறைவுகளின் மத்தியிலும் உன்னிடத்திலே பழுது ஒன்றுமில்லை. தாவீதை தேவனால் நேசிக்க முடிந்தது என்றால், இந்த செய்தியை கேட்கிற நீ எவ்வளவு குறைவுகளோடு வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தேவன் உன் மேல உசிரைய வச்சிருக்கிறாருப்பா. எதற்காக அந்த இளைய குமாரன் கதையை சொன்னாரு? எப்பா, நீ எனக்கு விரோதமா எவ்வளவு துரோகம் பண்ணாலும் சரி, என் அன்பு பெருகிட்டு தான் இருக்குது, அன்பு குறையாது. ஏன் நீங்கள் அவிசுவாசத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறீர்கள்?
தேவனுடைய அன்பை சுவிசேஷமாக போதிக்கிற செய்திகளை ஒரு 30 நாள் கேளுப்பா. நீ குற்ற உணர்வுலேருந்து வெளியே வருவா, அநேக பாவத்திலிருந்து வெளியே வருவா, அவிசுவாசத்திலிருந்து வெளியே வருவா, பயம் கவலை கண்ணீர்லேருந்து வெளியே வருவா, உன்னுடைய கடன் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவாய், உன்னுடைய வியாதியிலிருந்து வெளியே வருவாய். மகனே மகளே, தவறாக சுவிசேஷத்தை தவறாக போதிக்கிற பிரசங்கம் 99.9% இருக்கு, கண்டுபிடி. அவைகளுக்கு உன்னுடைய செவியை சாய்க்காதே. ஆமென், ஹல்லேலூயா. ஓ thank you Lord. பாருங்கள், your failures are temporary but his blessings and promises are permanent. உன்னுடைய குறைவுகள் டெம்பரரி ஆனதுப்பா, ஆனா அவர் உன் மேல சொல்லி இருக்கிற ஆசீர்வாதங்கள் நிலையானது, உன்மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நிலையானது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு. இல்லை என்றால் தாவீதை யூஸ் பண்ண முடியுமா? கொஞ்சம் யோசித்து பாரு. நான் கொஞ்சம் குறை தான் சொல்லியிருக்கிறேன், அநேக காரியங்களில் அவனிடத்துல குறை இருந்தது. ஆனாலும் அருமையானவர்களே, தேவன் அவன் மீது சொன்ன அந்த ப்ரொமோஷனை தடை செய்யவில்லை. எந்த ப்ரொமோஷன்? ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவனை அரசனாக உயர்த்துவேன் என்று சொன்னாரே, அதை தேவன் நிறுத்தவில்லையே. Hallelujah. Oh, thank you Master for your goodness. God does not reduce his promises because of your limitation. உன்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை பார்த்து தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை குறைத்து கொள்ளுகிற தேவன் அல்ல என்பதை நீ ஏற்றுக்கொள். ஏற்றமிகு வாழ்க்கை வாழுவாய். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்.